அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்ய பாலூட்டும் தாய்மாருக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகின்றன. பணிபுரியும் மகளிர் தம் பாலகரை பணிவுடன் பராமரிக்க உதவிடும் வகையில் அவர்கள் பணிபுரியும் தொழிற்பூங்காக்களிலேயே குழந்தைகள் காப்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நெருக்கடி நேரங்களில் பெண்களின் இடுக்கண் களைந்து உடனடியாக உதவிட காவல் உதவி செயலி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆலயங்களில் ஆண் பெண் வேற்றுமையை களைந்திடும் வகையில் அகிலமறிய ஆன்மீகத் துறையில் பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் பெண் ஓதுவார் நியமனம் நமது அரசின் மகத்தான சாதனையாகும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு உரிய அதிகாரம் அளித்திடவும் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் TNBSAFE உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள வீடுகள், மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துக்களுக்கு கடந்த ஏப்ரல் 2025 முதல் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் 3,71,705 நபர்கள் இதுவரை பயனடைந்துள்ளனர். மகளிரின் பாதுகாப்பிற்காகவும் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் தலைநிமிர்ந்து வாழவும் தன்னிறையுடன் தனது வாழ்வை வடிவமைத்திடவும் இளஞ்சிவப்பு ஆட்டோ வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. பணிபுரியும் பெண்களை கௌரவிப்பதன் மூலமும் அவர்களது தொழில்முறை வெற்றியை வளர்த்தெடுப்பதற்கான உத்தியுடன் கூடிய முன்முயற்சிகளை செயல்படுத்துவதன் மூலமும் நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 41% பேர் தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் என்ற பெருமையை நாம் அடைந்துள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் நலன். கல்வி பெற துடிப்போருக்கு அவர்கள் ஏழை என்பதால் கல்வி தடைபடாமல் இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டியது நல்லெண்ணம் உடையோரின் கடமையாகும் எனும் பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சிந்தையில் தாங்கி செயல்படுகிறது இந்த அரசு. குடும்பச் சூழல் காரணமாக அதிகாலையில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவிட இயலாத ஏழை எளிய தாய்மார்களின் துயரம் துடைத்து கனவுகள் நிரம்பிய நெஞ்சுடன் கல்விச்சாலையில் அடியெடுத்து வைக்கும் அவர்தம் குழந்தைகள் பசித்த வயிற்றுடன் பாடம் படிக்க வரும் நிலையினை மாற்றி பசி நீங்கி ஊட்டம் பெற்று உற்சாகத்துடன் பயின்றிட வகை செய்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இத்திட்டத்தால் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது, கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது. 19.34 லட்சம் மாணவர்கள் பயனிடும் இத்திட்டத்திற்கென கடந்த 4 ஆண்டுகளில் 1,884 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திடும் வகையிலும் அக்குழந்தைகள் இடைநிற்றல் இன்றி 18 வயது வரையிலான பள்ளி படிப்பினை தொடர மாதம் 2,000 ரூபாய் வழங்கும் அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழ் இதுவரை 10,637 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். திருநங்கைகள் நலன். திருநங்கைகளின் தன்மான வாழ்விற்கு உதவிடும் நோக்கத்தோடு அவர்கள் சுயமாக தொழில் செய்வதை ஊக்குவிக்க இந்த அரசு மானியம் வழங்கி வருகிறது. திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அவர்கள் ஊர்காவல் படையில் சேர்ந்து பணி செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள் நலன். முதுமையின் துயதுடைக்க மூத்த குடிமக்களுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்களாக அன்பு சோலைகள் 25 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் சிரமமின்றி பொருள்கள் பெற வேண்டும் என்ற மேன்மையான நோக்கத்தில் அவர்களின் இல்லத்திற்கே பொருள்களை நேரடியாக கொண்டு சென்று விநியோகிக்கும் முறையினை தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இந்த அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 27,40,703 தகுதியுடைய பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளின் நலன். Democracy is not merely a form of government. It is primarily a mode of associated living of conjoined communicated experience. It is essentially an attitude of respect and reverence towards fellow men என்றார் டாக்டர் அம்பேத்கர். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த அரசு அவர்களுக்கு உரிய அதிகாரம் கிடைத்திடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கும் வகையில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் உரிய திருத்தங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை 3,632 மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளனர். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உறக்க ஒலித்திடச் செய்யும் இந்நடவடிக்கை நாடெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு நேரடி நியமன முறையில் வழங்கப்பட்டு வரும் நிலையில்
தற்போது பணி உயர்வு முறையிலும் இடஒதுக்கீடு வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது. தங்களை தாங்களே பராமரித்திட இயலாத மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையினை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரித்ததன் மூலம் 8,52,680 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். 2022ஆம் ஆண்டில் 1774 கோடி ரூபாய் உலக வங்கி உதவியுடன் 6 ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தினை டிஎன் ரைட்ஸ் அறிமுகப்படுத்தி அனைத்து துறைகளின் சேவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புற உலக சிந்தனை இல்லாதவருக்கு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்கிடும் வகையில் உயர்திறன் மையம் ஒன்று சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது.